முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று மாசி மாதம் சதய நட்சத்திரம். 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட் சோழ நாயனார் குரு பூஜை. அவர் சரித்திரத்தை பார்க்கும் முன்பாக காயமாய எனும் சிதம்பரம் திருப்புகழையும் பொருளையும் கேட்டு தொடர்வோம். முருகாசரணம். காயமாய வீடு மீறிய கோடு நன்று புற்புகந்தனில் குரம்பை கொண்டு நாளும். காயமாய வீடு மீறிய கோடு நன்று புற்புகந்தனில் குரம்பை கொண்டு நாளும். காசிலாசை தேடி வாழ்வினை நாடி இன்றிய பிரமந்தடித்தலைந்து சிந்தை நாளும். காசிலாசை தேடி வாழ்வினை நாடி இன்றிய பிரமந்தடித்தலைந்து சிந்தை வேறாய். வேயிலாய தோழ மாமடவார்கள் பங்கையத்து கொங்கையொற்றிணங்கி தொந்திடாதே. வேயிலாய தோழ மாமடவார்கள் பங்கையத்து கொங்கையொற்றிணங்கி தொந்திடாதே. வேத கீத போத மோனமே ஞானநந்த முற்றிடின்ப முத்தியொன்று கந்திடாயோ. வேத கீத போத மோனமே ஞானநந்த முற்றிடின்ப முத்தியொன்று கந்திடாயோ. மாய வீர வீர சூரர்கள் பால நின்ற விக்ரமங்குள் வெற்றிடந்த செங்கை வேலா. மாய வீர தீர சூரர்கள் பால நின்ற விக்ரமங்குள் வெற்றிடந்த செங்கை வேலா. வாகை வேட வேலை காதல வேழ மங்கையை புணர்ந்த வெப்ப கந்த செந்தில் வேளே. வாகை வேட வேலை காதல வேழ மங்கையை புணர்ந்த வெப்ப கந்த செந்தில் வேளே. ஆயும் வேத கீதம் ஏழிசை பாட அஞ்செழுத்தழங்க முட்ட நின்று தொன்று ஜோதி. ஆயும் வேத கீதம் ஏழிசை பாட அஞ்செழுத்தழங்க முட்ட நின்று தொன்று ஜோதி. ஆதிநாதராடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்த வந்த தம்மிரானே. ஆதிநாதராடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்த வந்த தம்மிரானே. வேத கீத போத மோனமே ஞானநந்த முற்றிடின்ப முக்தியொன்று கண்டிடாயோ. வேத கீத போத மோனமே ஞானநந்த முற்றிடின்ப முக்தியொன்று கண்டிடாயோ. ஆதிநாதராடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்த மல்ல தம்பிரானே. ஆதிநாதராடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்த மல்ல தம்பிரானே. காயமாய வீடு மீறிய கூடு நந்து புற்பதந்தனில் குரம்பை கொண்டு நாளும். காயமாய வீடு, இந்த உடம்பு ஒரு மாய இல்லம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மீறிய கூடு நந்து, எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி செயல்படும் கூண்டு போன்றது. புற்புதந்தனில் குரம்பை கொண்டு நாளும். தோன்றி அழியும் நீர்க்குமிழி போன்ற சிறு குடிசையை கொண்டு தினம்தோறும் காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி இந்திரிய பிரமம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய். காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி பணத்திற்கு ஆசைப்பட்டு அதை தேடிச் சென்று இன்பமாக வாழ்வதற்கு விரும்பி இந்திரிய பிரம்மம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய். ஐம்பொறிகளின் மயக்கத்திலே வலுப்பெற்று திரிந்து மனம் கலங்கி வேறுபட்டு வேயிலாய தோள் மாமடவார்கள் பங்கையத்து கொங்கை உற்று இணங்கி நொந்திடாதே. மூங்கில் போன்ற தோள்களை உடைய அழகிய மாதர்களை விரும்பி அடைந்து மனம் துன்புறாமல் வேத கீத போத
மோன மெய்ஞான நந்த முற்றிடு இன்ப முக்தி ஒன்று தந்திடாயோ. வேதங்களில் அறியப்படும் பிரம்ம ஞானம், நாத உபாசனையால் பெறப்படும் ஓம்கார வித்தை மற்றும் கருவி கரணங்கள் அடங்கும் மௌன நிலை, மெய்ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் விருத்தி அடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா? மாய வீர தீர சூரர்கள் பார நின்ற விக்கிரமம் கொள் வெற்பிடந்த செங்கை வேலா. மாய வீர தீர சூரர்கள், மாய வேலையிலே வல்லவர்களான வீரம் பராக்கிரமம் பொருந்திய சூரன் முதலிய அசுரர்கள் பார நின்ற சிதறி அழியும்படி செய்த செங்கையில் வேலாயுதத்தை ஏந்தியுள்ளவனே, கொள் வெற்பிடந்த செங்கை வேலா, அதி வல்லமை கொண்ட கிரௌஞ்சமலையை பிளந்த வேலாயுதத்தை ஏந்தி உள்ளவனே, வாகை வேடர் பேதை காதலா, வேழ மங்கையை புணர்ந்து விற்ப கந்தா செந்தில் வேளே. வாகை வேடர் பேதை காதலா, போரில் வெற்றியே காணும் வேடர் குலமங்கை வள்ளியின் காதலனே, வேழமங்கையை புணர்ந்து விற்ப தேவயானையை மணந்த மலைக்கு நாயகனே, கந்த செந்தில் வேளே, செந்தில் கந்த கடவுளே. ஆயும் வேத கீதம் 7 பாட அஞ்செழுத்து தழங்க முட்ட நின்று துன்று ஜோதி. ஆயும் வேத கீதம், அடியார்கள் ஆராய்ந்து வேதங்களை ஓதவும் 7 பாட சப்தஸ்வரங்களினால் இசைப்பாடல்களை பாடவும் அஞ்செழுத்து தழங்க பஞ்சாட்சரத்தை அழுத்தமாக ஓதி முழக்கவும் முட்ட நின்று இந்த ஒலிக்குள் உள் உயிராய் கலந்து நின்று துன்று ஜோதி நெருங்கி விளங்கும் ஜோதியே. ஆதிநாதர் ஆடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்து அமர்ந்த தம்பிரானே. ஆதிப்பிரானாகிய நடராஜர் நிர்தமிடும் நாடக அரங்கமாகிய கனகசபையில் அமர்ந்து சிதம்பர தலத் தம்பிரானே. வேதங்களில் அறியப்படும் பிரம்மஞானம், நாத உபாசனையால் பெறப்படும் ஓங்கார வித்தை மற்றும் கருவிகரணங்களங்கும் மோன நிலை, மெய்ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் விருத்தியடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா? இன்று குரு பூஜை கொண்டாடப்பெறும் கோச்செங்கட் சோழ நாயனார் சரித்திரத்தை பார்ப்போம். சோழ நாட்டிலே காவேரி சந்திர தீர்த்தத்தின் அருகில் பெரும் மரங்கள் நிறைந்த நீண்ட குளிர்ந்த சோலை ஒன்று உள்ளது. அச்சோலையில் உள்ள ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் வெளியுருப்பட்ட சிவலிங்க திருமேனியைக் கண்டு பெரும் தவத்தை உடைய வெள்ளை யானை தன் துதிக்கையினால் நன்னீரை முகந்து நாள்தோறும் திருமஞ்சனம் செய்து மலர் தூவி வழிபாடு செய்தது. அதனால் அவ்விடத்திற்கு திரு ஆனைக்கா என்னும் பெயர் உண்டாயிற்று. அங்கே மெய் உணர்வில் சிறந்த சிறந்தி ஒன்று இறைவன் திருவடி மேல் சருகு முதலியன உதிரா வண்ணம் தன் வாயின் நூலினால் மேல் கட்டி போன்ற அழகிய பந்தல் அமைத்தது. யானை வழிபடச் சென்ற பொழுது சிலந்தி வாய்நீர் நூலினால் அமைத்த அப்பந்தரினை தூய்மையற்றது என நினைத்து சிதைத்தது. அது கண்ட சிலந்தி யானையின் கை சுழன்றமையால் பந்தர் சிதைந்தது என்று எண்ணி மீளவும் தன் வாய் நூலால் அழகிய பந்தல் செய்தது. அதனை மறுநாளும் யானை அழித்து போக்கியது. அது கண்ட சிலந்தி இறைவர் திருமுடி மேல் சருகு முதலியன விழாதபடி நான் வருந்தி இழைத்த நூற்பந்தரை இவ்வாறு அழிப்பதோ என வெகுண்டு யானையின் துதிக்கையினுள்ளே புகுந்து கடித்தது. வருத்தம் பொறாது யானை தன் துதிக்கையினை நிலத்தில் மோதி அறைந்து வீழ்ந்து இறந்தது. அதன் துதிக்கையினுள்ளே புகுந்து கடித்த சிலந்தியும் உயிர் துறந்தது. ஆனைக்காய் இறைவர் அருள் புரியும் நெறியார் அவ்வெள்ளை யானைக்கு வீடு பேரடைய அருளினார். அக்காலத்தில் சோழ மன்னனாகிய சுபதேவன் என்பார் தன் பட்டத்தரசி கமலவதி என்பவருடன் திருத்தில்லை சார்ந்து கூத்தப்பெருமானை வழிபட்டிருந்தனர். நெடுங்காலமாக மக்கட்பேரில்லாத இருவரும் இறைவரை வழிபட்டு போற்றிய நிலையிலே இறைவர் அவர்களுக்கு அருள் புரிந்தார். அதன் பயனாக கமலவதி கருவுற்றாள். திரு ஆனைக்காவில் பெருமானுக்கு பந்தரழித்த சிலந்தி மகவாய் சார்ந்தது. கரு முதிர்ந்தது. மகவு பெறும் வேளை வந்த பொழுது இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறக்குமானால் இந்த குழந்தை 3 உலகமும் அரசாளும் என ஜோதிடர்கள் கூறினார்கள். அவ்வாறு ஒரு நாழிகை கழித்து பிறக்கும்படி என் காலை பிணித்து தலைகீழாக மேலே தூக்கி நிறுத்துங்கள் என்று சொல்ல அவ்வாறு செய்தார்கள். குறித்த வண்ணம் ஒரு நாழிகை கழித்து ஆண் குழந்தை பிறந்தது. காலம் நீடிப்பால் அக்குழந்தையின் கண்கள் சிவந்திருந்தன. ஈன்ற தாய் அக்குழந்தையை கண்டு என் கோச்செங்கண்ணானனே என்று அருமை தோன்ற அழைத்து உடனே உயிர் நீங்கினாள். மன்னன் தன் குழந்தையை தன் உயிரென காத்து வளர்த்து உரிய பருவத்திலே நாடாள் வேந்தனாக முடிசூட்டி தன் தவநெறியை சார்ந்து சிவலோகம் சார்ந்தார். கோச்செங்கட் சோழர் சிவபெருமானது திருவருளினையே முன்னை பிறப்பின் உணர்வோடு பிறந்து செய்வ திருநெறிதழைக்க தம் நாட்டில் சிவாலயங்கள் பலவற்றை கட்டும் திருப்பணியினை மேற்கொண்டார். திரு ஆனைக்காவில் தம் முன்னை பிறப்பில் சிறந்தியாக இருந்து
இறைவர் திருவடி மேல் நூலார் பந்தரழித்து அருள் பெற்ற வரலாற்றினை அறிந்தவர் ஆதலால் அங்கு இறைவன் வீற்றிருக்கும் ஞான சார்புடைய வெண்ணாவல் மரத்தினுடனே கூத்தப்பெருமான் வீற்றிருந்தருளும் அதனை பெரும் திருக்கோயிலாக அமைத்தார். அமைச்சர்கள் ஏவி சோழ நாட்டின் உள்நாடுகள் தோறும் சிவபெருமான் அமர்ந்தருளும் அழகிய திருக்கோயில்கள் பலவற்றை அமைத்து அக்கோவில்களில் நிகழும் பூஜனைக்கு வேண்டிய அமுதுபடி முதலான படித்தரங்களுக்கு பெரும் பொருள் வகுத்து செங்கோல் முறையே நாட்டினை ஆட்சி புரிந்தார். பின்னர் இறைவன் திருநடம் இயற்றும் தெல்லைப்பதியை அடைந்து பொன்னம்பலத்தை ஆடல் புரியும் பெருமான் திருவடிகளை வணங்கி போற்றி அங்கு தில்லைவாழ் அந்தணர்களுக்கு திரு மாளிகைகள் கட்டுவித்து இன்னும் பல திருப்பணிகள் செய்து கொண்டிருந்து தில்லை அம்பலவாணர் திருவடி நிழலை அடைந்தார். ஒன்று, தவப்பேரும் மெய்யுணர்வும் உடைய உயிர்கள் யாவும் இறைவனை வழிபடும் இயல்பின. 2, மெய்யடியார்க்கு முற்பிறப்புணர்ச்சி வாய்த்தல் உண்டு. சிவத்தொண்டு விட்டகுறை தொற்றகுறை எனும் முறை வழிபடுவதாகும். திருநாரையூரை பற்ற திருமங்கையாழ்வார் பாடியுள்ள பாடல்களில் ஒன்று கோச்செங்கனானின் சாதனைகளை கூறுவதுடன் இவன் இவ்வூரில் கோயில் கொண்டுள்ள இறைவனை வழிபட்டதையும் குறிப்பிடுகிறது. போர்க்களத்தில் பெரும் வீரனாகவும் சிவபெருமானுக்கு 70 கோயில்களை எடுத்து சிறந்த சிவபக்தனுமான சோழ மன்னன் திருநாரையூரில் உள்ள வைணவ ஆலயத்திலும் வழிபட்டான் என்று வாழ்வார் கூறும்பொழுது சோழ மன்னன் என்று கோச்செங்கனானையே குறிப்பிடுகிறார் என்பது எவ்வித ஐயப்பாடுமின்றி உணரலாம். செங்கனானின் பகைவனுடைய யானைப்படை பற்றியும் செங்கனானின் குதிரைப்படையாற்றிய அரும் பெருபணியை பற்றியும் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். இவ்வாறே களவழியிலும் சேர மன்னனுடைய யானைப்படையை எதிர்த்து சோழ மன்னன் வெற்றி கொள்ள அவனது குதிரைப்படையும் காலாட்படையும் காரணமாய் இருந்தன என்று குறிப்பிட்டுள்ளது. செங்கனானது ஆட்சி சோழ நாட்டிற்கு அப்பாலும் பரவி இருந்தது என்றும் அழுந்தை வெண்ணி என்ற இடங்களிலே இவன் போர் புரிந்தான் என்றும் விளந்தை வேள் என்ற குறுநில மன்னரை போரில் கொன்றான் என்றும் திருமங்கையாழ்வார் கூறுகிறார். ஆம்பூர், வைகல், நன்னிலம் ஆகிய இடங்களில் உள்ள சிவாலயங்கள் செங்கனாலேயே கட்டப்பட்டவை என்று திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தங்கள் தேவார பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கௌரீசனுக்கு செங்கனால் கோயில்கள் கட்டப்பட்டன என்று சுந்தர சோழருடைய அன்பில் பட்டயங்கள் கூறுகின்றன. சேக்கிழார் குறிப்பிடும் செங்கனான் என்ற இவனது பெயரும் இவன் சோழ குடும்பத்தில் பிறந்தவன் என்பதும் ஜம்புகேஸ்வரம் உள்ளிட்ட பல இடங்களிலே சிவபெருமானுக்கு இவன் கோயில்கள் எடுத்த வரங்களும் இம்மன்னனை பற்றி பாடியுள்ள நாயனார் யார் என்று முடிவு கட்ட உதவுகின்றன. சங்ககால சோழன் செங்கனான் திருப்போர்புரம் எனும் இடத்தில் நடந்த போரிலே சேரமான் கணைக்கால் இரும்புறையை கைது செய்து உறையூர் குடவாயல் கோட்டத்து கிருத்திலே வைத்தான். சிறைக்காவலர் காலம் கழித்து தந்த தண்ணீரை பருகாமல் கணைக்கால் இரும்புறை தன் மானத்தை விளக்கும் பாடல் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு உயிர் தொடர்ந்தார். சங்ககால சோழனின் கடைசி அரசன் செங்கனான் சோழன். சங்ககால சேரனின் கடைசி அரசன் கணைக்கால் இரும்புறை. கழுமல போரில் பிடிபட்ட கணைக்கால் இரும்புறையை புலவர் பொய்கையார் களவழி 40 பாடி செங்கனானிடமிருந்து விடுவித்துக் கொண்டார். தேவாரம் தோன்றிய காலத்துக்கு சற்று முன் கோச்செங்கனான் சிவாலயங்கள் கட்டியிருக்கிறார். தில்லைக்கு தில்லை, மதுரைக்கு கடம்பம், காஞ்சிக்கு மா, குற்றாலத்திற்கு குறும்பல என்று ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரத்தை தலைவிருட்சமாக அமைத்த மன்னர் கோச்செங்கனான் எனும் கடைச்சங்க காலத்து சோழ மன்னர். இத்துணை தொண்டுகள் செய்த மன்னனை இந்நாளில் நினைத்து அனுபவமாக திருச்சிற்றம்பலம்.